ஈரோடுல வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி மெடிக்கல் அண்ட் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட் இருக்கு. இந்த ட்ரஸ்ட்டுக்கு யாரெல்லாம் ட்ரஸ்ட்னு கேட்டீங்கன்னா, இந்த கிருத்திகா சிவகுமாரனுடைய அவங்களோட மாமனார் திரு சின்னுசாமி அப்படிங்கிற அவங்க ஒரு ட்ரஸ்டி. இந்த கிருத்திகா சிவகுமார் இவங்களோட கணவர் மிஸ்டர் சிவ்குமார் அவங்க ஒரு ட்ரஸ்டி. அப்புறம் கிருத்திகா சிவகுமார் இவங்க ஒரு ட்ரஸ்டி. இவங்க 3 பேரும் அதில் ட்ரஸ்டியாக இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 2022 வந்து திருநெல்வேலியில் வந்து த இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் அப்படின்னு ஒரு ஸ்கூலை வந்து ப்ரீகேஜிலேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஓப்பன் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து இங்கே திருநெல்வேலி மாவட்டத்தில் ஏற்கனவே பாளையங்கோட்டைன்றது வந்து தென்னகத்தின் ஆக்ஸ்போர்ட் என்று சொல்லக்கூடிய அந்த பட்டம் வாங்கக்கூடிய அந்த அளவிற்கு கல்விக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய எங்கள் ஊரில் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து வித்தியாசமான முறையில் நாங்கள் வந்து கல்வி கொடுக்குறோம் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பொய்யான வாக்குறுதிகள். அது மட்டும் இல்லை, எங்களுக்கு வந்து 5 அப்ளிகேஷன் இருக்குது. அதாவது சிபிஎஸ்சி அப்ளிகேஷன் இருக்குது, அப்புறம் மாண்டிசேரி, அப்புறம் ஐபி, கேம்பிரிட்ஜ், அப்புறம் ஓப்பன் ஸ்கூலிங், இப்படி 5 விதமான அப்ளிகேஷன் இருக்குது எங்கள் ஸ்கூலுக்கு. நாங்கள் வந்து ஒரு மிக பிரமாண்டமான அளவில் நாங்கள் வந்து கல்வி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி திருநெல்வேலி மக்கள்கிட்ட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்க வந்து, அதாவது ப்ரீகேஜிலேருந்து நாங்கள் +2 வரைக்கும் பண்ண போகிறோம். இப்போ முதற்கட்டமாக நாங்கள் 5ஆம் வகுப்பு வரைக்கும் நடத்துகிறோம் ஆரம்பிச்சிருக்கணும்னு சொல்லி அவங்க வந்து ஒரு வகுப்பு ஆரம்பித்தாங்க. 2022ஆம் ஆண்டு அந்த வகுப்பு ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுடைய இன்ட்யூஷன், இவங்க சொல்லக்கூடிய அந்த வாக்குறுதிகளெல்லாம் நம்பி திருநெல்வேலியை சார்ந்த மக்கள் வந்து ஒரு 83 குழந்தைகளை அந்த பள்ளியில் வந்து படிக்கிறதுக்கு சேர்த்துருக்காங்க. இப்படி 2022, 23, 23, 24, 24, 25 திடீரென பள்ளியை மூடிவிட்டு அவங்க பாட்டில் இவங்க குழந்தைகளெல்லாம் வேற எங்கேயா கொண்டு சேர்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு பள்ளியை திடீர்னு மூடிட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த பள்ளியில் படித்த 83 குழந்தைகளின் கதி, அதாவது எங்கிட்ட வந்து வாக்குறுதி கொடுக்கும்போது நாங்கள் வந்து +2 வரைக்கும் நீங்கள் ப்ரீகேஜியில் சேர்த்தீங்கன்னா +2 வரைக்கும் நாங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து வித்தியாசமான முறையில் வித்தியாசமாக நாங்கள் கல்வி கொடுக்குறோம், நாங்கள் ஈரோட்டிலலாம் அப்படி இந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி திருநெல்வேலி மக்களை ஏமாத்துனாங்க. இப்படி ஏமாத்துனது காரணம், இப்போ எங்கள் வீட்டில் இருந்து 2 குழந்தைகள் வந்து நான் வந்து அந்த பள்ளியில் வந்து நான் சேர்த்துருந்தேன். அவங்களுக்கு வந்து காசு டெபாசிட் அண்ட் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் டெபாசிட் அப்படின்னு சொல்லி 15 கிட்டத்தட்ட 30,000 ரூபா. அது போக எக்ஸ்ட்ரா ஃபீஸ் வேற. ஆக 2 குழந்தைங்களுக்கு நான் பணம் கட்டியிருக்கேன். இவங்க திடீர்னு வந்து இப்போ ஒரு பள்ளியை இயக்க வேண்டும் என்றால், ஆரம்பிக்க வேண்டும் என்றால் அதற்கு வந்து தமிழ்நாடு அரசுகிட்ட பிரைவேட் ஸ்கூல் அதுக்கு ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தின் கீழ் அவங்க வந்து பெர்மிஷன் வாங்கியிருக்கணும். அதன்படி ஒரு பள்ளியை மூடணும்னா அதுக்கு ரூல்ஸ் தனியாக சொல்லியிருக்காங்க. அந்த ரூல் படி அதை ஃபாலோ பண்ணி தான் அவங்க வந்து அந்த பள்ளியை மூட முடியும். இவங்க வந்து திருநெல்வேலியில் இந்த இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளியை நிறுவுவதற்கே அவங்க எந்த விதமான அனுமதியும் தமிழ்நாடு அரசிடம் பெறவே இல்லை. அப்படி பெறாத சூழ்நிலையில் இங்கே வந்து ஏமாற்றி ஒரு பள்ளியை ஆரம்பித்து 3 வருடம் சட்டத்திற்கு புறம்பாக அந்த பள்ளியை நடத்தி திடீரென அந்த பள்ளியை மூடிவிட்டு சென்று விட்டார்கள். அது மட்டும் இல்லை, ஒரு பள்ளி வந்து அனுமதியே இல்லாமல் இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய, தமிழ்நாடு அரசுடைய அனுமதியே இல்லாமல் ஒரு பள்ளி இயங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த பள்ளியில் படித்ததாக எப்படி சான்று கொடுக்க முடியும்? ஆக அங்கே படிக்கக்கூடிய ஒரு சில குழந்தைகளுக்கு போலியாக ஒரு மாற்றுச் சான்றிதழை கொடுத்துட்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இவங்க வந்து கல்விங்கிற பேரில் எங்கள் குழந்தைகளை எங்களையும் எங்களது குழந்தைகளையும் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்காங்க. இது வந்து அவங்க வந்து பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற அந்த கெட்ட உள்நோக்கத்தோடு, அதாவது கல்வி பேரை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கிறாங்க. அப்படி பணம் ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஸ்கூலை வந்து ப்ரொசீஜர்ஸ் படி ஆரம்பித்து ப்ரொசீஜர் படி தான் நம்ம மூடிட்டு போகணும். அப்படி நீங்கள் வந்து பேரண்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க, நாங்கள்லாம் குழந்தைகளை கொண்டு வந்து சேர்ப்போம், நீங்கள் திடீர்னு ஒரு நாள் மூடிட்டு போயிடுவீங்க, அப்போ நீங்கள் குற்றவாளி தானே. அப்போ இந்த குற்றத்திற்கு உங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது, உங்கள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் நீங்கள் வந்து போலியா அப்டேட் பண்ணுறீங்க. அப்போ வந்து மக்களை ஏமாற்றி வாக்கு பெற்று இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இவர் மீது இருக்கின்ற இந்த குற்றத்தைகளாம் மறைத்து போலியா அப்டேட் தாக்கல் செய்திருக்காங்க. இதற்கு வந்து தேர்தல் ஆணையம் கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும்.